கடலும் கிழவனும் பை எர்னஸ்ட் ஹெமிங்வே. பகுதி 11. இருட்டில், ஒளியற்ற ஓய்வில், விளக்கற்ற வெறுமையில், வெறும் காற்றின் அசைவில், படகின் மிதப்பில் தான் உண்மையில் செத்தவன்தானோ என்று நினைத்தான். தன் இரு கைகளையும் உறைத்து கொண்டான். அவைகள் தூங்கவில்லை. விரல்களை மூடி திறப்பதாலேயே உயிர்ப்பின் வலியை உணர்ந்தான். பலகையில் சாய்ந்தான். பலகையிற் பட்ட தோள்கள் அவன் சாகவில்லை என்பதற்கு சாட்சி கூறின. மீனைப் பிடித்தால் செலுத்துவதாக சொன்ன பிரார்த்தனைகளை இப்பொழுது சொல்லியாக வேண்டும். எனினும் சோர்வு அதிகமாயிருக்கிறது. சாக்கை தோளில் போர்த்தி கொள்ள வேண்டும். படகின் முன்புறம் படுத்தவாறே வானும் வெளுப்பதை எதிர்பார்த்தான். மீனில் பாதி இருக்கிறது. இந்த பாதியாவது காப்பாற்ற எனக்கு அதிர்ஷ்டமுண்டா? எனக்கும் கொஞ்சமாவது அதிர்ஷ்டம் இருக்காதா? இல்லை. கடலில் வெகு தூரம் போனபோதே கொஞ்ச நஞ்சமிருந்த அதிர்ஷ்டத்தையும் நீதான் கொன்றுவிட்டாயே என்று எண்ணினான். முட்டாளாகாதே. தூங்காமல் படகை செலுத்து. இனியும் உனக்கு அதிர்ஷ்டம் வரலாம் என்றான். எங்கு விற்கிறதென்று தெரிந்தால் கொஞ்சம் அதிர்ஷ்டத்தை விலைக்கு வாங்க தயார் என மறுபடியும் கூறினான். எந்த விலை கொடுத்து அதை வாங்குவது? இழந்த ஈட்டி, உடைந்த கத்தி, காயமுற்ற கைகள், இவைகளை கொடுத்தா? வாங்கலாம். 84 நாட்கள் கடல் வாசத்தால் அதை வாங்க நினைத்தாய். அநேகமாய் அது உன் கையுக்கும் கிட்டியதே. அதென்ன அசட்டு யோசனை? அதிர்ஷ்டம் பல ரூபங்களில் வரும். அதை யாரால் அறிய முடியும்? எப்படி வந்தாலும் நான் கொஞ்சம் விலைக்கு வாங்க தயாராயிருக்கிறேன். கரையோர விளக்குகள் தென்பட வேண்டும் என்றுதான் இப்பொழுது விரும்புகிறேன். நான் என்னவெல்லாமோதான் விரும்புகிறேன். ஆனால் இப்பொழுது என் விருப்பம் அது ஒன்றுதான். துடுப்பு வலிக்க சௌகரியமான முறையில் சாய்ந்து கொள்ள அவன் முயன்றான். உடல் வலியால் தான் சாகவில்லை என்பதை உணர்ந்தான். இரவு 10 மணி இருக்கலாம். அவன் ஊர் விளக்குகள் தண்ணீரில் பிரதிபலிப்பது தெரிந்தது. சந்திரோதயத்துக்கு முன்னால் மங்கலான ஒளி போல் அவை முதலில் தோன்றின. பின் நேரான நிலையான வெளிச்சமாய் தெரிந்தது. அவ்வொளி வட்டத்தில் புகுந்தால் சீக்கிரம் கரை சேரலாம் என்று நினைத்தான். எல்லாம் தீர்ந்தது. இனியும் சுறாக்கள் வரலாம். வந்தால் இருட்டில் ஆயுதம் இல்லாமல் ஒருவன் என்ன செய்ய முடியும்? குளிரால் உடல் விறைத்தது, வலித்தது, காயம்பட்ட இடமெல்லாம் கடுத்தது. மறுபடியும் போராட வேண்டி வராது என்று நம்புகிறேன். என் நம்பிக்கை பலிக்க வேண்டும். நடுநிசியில் அவைகள் வந்தன. அவனும் போராடினான். போராடுவதில் பயனில்லை என்பது அவனுக்கு தெரியும். அவைகள் கூட்டமாக வந்தன. நீரில் அவற்றின் செதில்கள் வரிகளையும் மீன் மேற்பார்ந்த போது தெரிந்த தீ முருகல் மினுக்கையுமே அவனால் காண முடிந்தது. தெரிந்த தலைகளையெல்லாம் அவன் கதையால் தாக்கினான். அவற்றின் வாய்கள் நெறிவதை கேட்டான். படகு அல்லாடியது. தன் உணர்ச்சியையும் ஒளியையுமே துணையாக கொண்டு தாறுமாறாய் கதையை வீசினான். கதையை ஏதோ கவ்வியது. கை நழுவி போய்விட்டது. உடனே துடுப்பு புழுவையும் சுக்கானிலிருந்து பிடுங்கி இரு கையாலும் பற்றி கொண்டு திரும்ப திரும்ப தாக்கினான். எனினும் அவைகள் கூட்டமாக படகையே தாக்கலாயின. மீனின் பெரும் பகுதியை தின்றுவிட்டன. அவ்விறைச்சியின் மினுமினுப்பு கடலாழத்தில் வெகு தூரம் வரையில் தெரிந்தன. அவை மேலும் மேலும் வந்தன. ஒன்று மீனின் தலையையே கடிக்க வந்தது. அதுவும் தீர்ந்தது என்று எண்ணினான் அவன். தலையை கவ்வி தடுமாறிய அதன் தலைமேல் பல முறை அடித்தான். உழுவை உடைந்தது. உடனே அதன் அடிக்கட்டையோடு மீன்மேற் பாய்ந்தான். அதன் குத்து உள்ளே சென்றதை உணர்ந்தான். மறுபடியும் அதை சுறாவின் வாய்க்குள் செலுத்தினான். மீனை விட்டுவிட்டு சுறால் அப்பால் புரண்டது. அன்று வந்த சுறாக்களில் அதுதான் கடைசி. அவைகள் உண்ண மீனில் இனி இறைச்சி கிடையாது. கிழவனுக்கு மூச்சு திணறியது. வாயில் செம்பு களிம்பு போன்ற அரிசி தட்டியது. மேனி விடைத்து வியர்வை கொட்டியது. அவன் பயந்தே போனான். ஆனால் விடைப்பும் வியர்வையும் அதிகமில்லாமல் அடங்கிவிட்டன. கடலில் காரி உமிழ்ந்தான். பேய் மீன்களை அதை தின்றுவிட்டு ஒரு மனிதனை
கொன்றுவிட்டதாக கனவு காணுங்கள் என்றான். இப்பொழுது தன் தோல்வி முழுமையானது என்று அவனுக்கு தெரியும். தன் தோல்விக்கு மாற்று கிடையாதென்பதும் தெரியும். ஒடிந்த உழுவையை சுங்கான் துளையில் பொருத்தினான். சாக்கை தோளில் போட்டுக்கொண்டு படகை சரியான பாதையில் போகவிட்டான். படகு மெதுவாய் போனது. அவனுக்கு இப்பொழுது யாதொரு விதமான எண்ணமோ உணர்ச்சியோ எதுவும் இல்லை. அவைகள் தீர்ந்து போயின. இப்பொழுது கரையேறுவதுதான் முக்கியம். அதை சரியானபடி செய்வதில் மட்டுமே தன் அறிவை செலுத்தினான். இரவில் சுறாக்கள் மீன்கூட்டை தாக்கி கழிந்த எச்சில் துணுக்குகளையும் தின்பது போல் ஒட்டியிருந்த திசைகளை தின்றன. அவற்றை அவன் கவனிக்கவில்லை. படகோட்டுவதிலேயே கண்ணும் கருத்துமாய் இருந்தான். பக்கத்தில் கனம் இல்லாததால் படகும் சுலபமாய் நகர்ந்து மிதந்தது. என் படகு நல்ல படகு. துடுப்புடைந்ததை தவிர யாதொரு சேதமும் ஏற்படவில்லை. வேறொரு துடுப்பு வாங்குவது கஷ்டமில்லை. இப்பொழுது நீரோட்டத்திற்குள் வந்துவிட்டதை அவன் உணர்ந்தான். கரையோர ஊர்களின் விளக்குகள் நன்கு தெரியலாயன. இனி பயமில்லை. சீக்கிரம் வீட்டுக்கு திரும்பலாம். காற்று நம் நண்பனே. சில சமயங்களில் கடலும் கூடந்தான் பல நண்பர்களுக்கும் பகைவர்களுக்கும் இருந்தாலும் படகை, ஆம், படக்கையே என் நண்பன். வெறும் படக்கை, அவ்வளவுதான். படக்கை மிக மிக பெரிய நண்பன். அதுவும் தோல்வி உற்றவனுக்கு அடைக்கலம் படக்கையே. தோல்வியா? யாரிடம்? எதற்கு நீ தோற்றாய்? ஒன்றுமில்லை. நான் கடலில் அவ்வளவு தூரம் சென்றது தவறு என்றான். அச்சிறிய துறைக்குள் அவன் நுழைந்தபோது மாடி ஹோட்டல் விளக்குகள் கூட அணைந்திருந்தன. எல்லோரும் தூங்கியிருப்பர். காற்றின் வேகம் அதிகரித்தது. ஆனால் துறைமுகம் அமைதியாயிருந்தது. பாறைகளுக்கடியில் இருந்த சிறிய பருக்கை மணற்கரையில் படகை செலுத்தினான். உதவி செய்ய ஒருவரும் இல்லாததால் தானே படகை இழுத்து ஒரு பாறைக்கல்லில் கட்டினான். பாய்மரத்தை எடுத்து பாயை சுருட்டி தோளில் தாங்கியவனாய் கரைமேட்டின் மேல் ஏறிச் சென்றான். அப்பொழுதுதான் தன் சோர்வின் முழுமையும் அவனால் உணர முடிந்தது. இடையில் கொஞ்சம் நின்று பின்னோக்கினான். படகின் முன்புறம் தூக்கிய வாளோடு அம்மீன்கூடு வீதி விளக்கின் வெளிச்சத்தில் நன்கு தெரிந்தது. அதன் வெளுத்த நீண்ட முதுகெலும்பையும் சரிய குத்திட்டி கொண்டையும் தலையும் இடையில் உள்ள வெறுமையும் கண்டான். மறுபடியும் மேலேறி நடந்தான். கரை உச்சியில் தள்ளாடி விழுந்தான். அவன் தோளின் குறுக்கே பாய்மரம் கிடந்தது. எழுந்திருக்க முயன்றான். முடியவில்லை. அங்கு அமர்ந்தவாறே அடுத்துள்ள ரோட்டை பார்த்தான். பூனை ஒன்று அவ்வழியாய் ஓடியது. அதை கவனித்தான். நெடுநேரம் பாதையையே பார்த்து கொண்டிருந்தான். கடைசியில் பாய்மரத்தை கீழே போட்டுவிட்டு எழுந்து நின்றான். மறுபடியும் பாய்மரத்தை எடுத்து தோளில் சாத்தி கொண்டு பாதை வழியே நடந்தான். அவன் தன் குடிசையை அடையும் முன் 5 முறை தங்கி தங்கி இளைப்பாற வேண்டியிருந்தது. உள்ளே சென்றதும் பாய்க்கம்பத்தை சுவரில் சாத்தினான். அதன் இருட்டிலேயே தண்ணீர் புட்டியை கண்டுபிடித்து குடித்தான். அப்புறம் படுக்கையில் படுத்தான். போர்வையை இழுத்து தோளையையும் முதுகையும் காலையும் சுற்றி போர்த்து கொண்டு தூங்கினான். பத்திரிகை தலையணையில் முகம் புதைத்து உள்ளங்கை மேலே தெரிய கைகளை நீட்டியவாறே உறங்கினான். மறுநாட்காலை பையன் வந்தபொழுது அவன் தூங்கிக் கொண்டுதான் இருந்தான். காற்று கடுமையாக வீசியதால் அன்று படகுகள் கடற்மேற் போகாது. ஒவ்வொரு நாளும் போலவே பையன் குடிசைக்குள் வந்தான். கிழவன் மூச்சு விடுகிறானா என்று பார்த்தான். அப்புறம் கையில் உள்ள காயங்களை கண்டான். அவனுக்கு அழுகையே வந்துவிட்டது. மௌனமாய் வெளிப்பட்டான். கிழவனுக்கு காஃபி கொண்டு வர பாவம் வழியெல்லாம் அழுது கொண்டே போனான். கிழவனது படக்கையை சுற்றி பல செம்படவர்கள் கூடி நின்றனர். ஒருவன் தன் கால் சட்டையை மடித்து தூக்கிவிட்டு கடல் நீரில் இறங்கி அம்மீன் கூட்டை அளந்து பார்த்தான். பையன் கீழே போகவில்லை. அவன் முன்பே படகை பார்த்து விட்டான். அதை கவனித்து கொள்ள ஒரு ஆளையும் வைத்திருந்தான். எப்படி இருக்கிறான் என்றான் வளைனன். தூங்குகிறான். யாரும் அவனை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்றான். அவன் அழுவதை மற்றவர்கள் கவனிப்பதை பற்றி அவன் கவலைப்படவில்லை. தலை முதல் வால் வரை 18 அடி என்றான் மீனை அளப்பவன். இருக்கும் என்றான் பையன்.
மாடி ஓட்டலுக்கு சென்று பையன் காப்பி கேட்டான். பாலும் சர்க்கரையும் நிறைய போட்டு சூடாக தா என்றான். வேறு ஏதாவது வேண்டுமா? வேண்டாம். பிறகு என்ன சாப்பிடுவானோ பார்க்கலாம். அடேயப்பா, எவ்வளவு பெரிய மீன்! இதை போல பார்த்ததே இல்லை. நேற்று நீ பிடித்து வந்த மீன்களும் பெரியவே என்றான் ஹோட்டல் முதலாளி. என் மீன் கடக்கட்டும். பையன் அழ ஆரம்பித்து விட்டான். உனக்கு குடிக்க ஏதாவது? வேண்டாம். சாந்தகையனை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது. நான் மறுபடியும் வருகிறேன் என்றான் பையன். என் துக்கத்தை கிழவனிடம் சொல்லு. ஆகட்டும் வந்தனம், வருகிறேன் என்றான் பையன். சூடான காப்பியுடன் குடிசைக்குச் சென்று கிழவன் விழிக்கும் வரையில் பக்கத்தில் உட்கார்ந்த பையன் காத்து கொண்டிருந்தான். ஒரு முறை கிழவன் விழித்து கொள்வான் என்று தோன்றியது. ஆனால் அடுத்த கணமே அவன் நித்திரையில் ஆழ்ந்தான். பையன் ஆறின காப்பியை சுடவைக்க விறகு பெற வீதியை தாண்டி சென்றான். கடைசியில் கிழவன் விழித்தான். எழுந்திருக்காதே, முதலில் இதை குடி என்று பையன் காப்பியை ஒரு கண்ணாடி டம்ளரில் ஊற்றி கிழவனிடம் கொடுத்தான். கிழவனும் வாங்கி குடித்தான். மனோலனே, அவை என்னை முறியடித்து விட்டன. உண்மையாகவே நான் தோற்றுப்போனேன் என்றான் கிழவன். அது அந்த மீன் உன்னை தோற்கடிக்கவில்லை. இல்லை, அது அப்புறம்தான் ஏற்பட்டது. பெத்ரகன் உன் படகை காவல் காக்கிறான். மீன் தலையை என்ன செய்வது? பெத்ரகன் தலையை சீவி தூண்டிற்கண்ணிகளாக உபயோகித்து கொள்ளட்டும். வேலை வேண்டுமானால் நீயே வைத்துக்கொள். எனக்கு வேண்டும். இல்லை, நாம் இருவரும் நம் எதிர்காலத்தை பற்றி திட்டங்கள் போட வேண்டும் என்றான் பையன். என்னை தேடினர்களா? தேடாமல் கரை காவலர்களும் ஆகாய விமானங்களும் உன்னை தேடத்தான் தேடின. கடலோ பெரியது, படகோ சிறியது. அதை காண்பது கஷ்டம்தான் என்றான் கிழவன். தன்னந்தனியாக கடலோடு பேசுவதை காட்டிலும் பையனோடு பேசுவது எவ்வளவு இன்பமானது என்பதை அவன் உணர்ந்தான். நீ இல்லாதது எனக்கு மிகவும் வருத்தம். நீ என்ன பிடித்தாய் என்றான். முதல் ஒரு மீன், 2ஆம் நாள் ஒன்று, 3ஆம் நாள் ஒன்று. பேஷ், இனி நாம் சேர்ந்தே மீன் பிடிப்போம். வேண்டாம், நான் அதிர்ஷ்டமில்லாதவன். இனியும் எனக்கு அதிர்ஷ்டம் வராது. அதிர்ஷ்டம் நாசமாய் போகட்டும். என்னுடன் நான் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வருவேன். உன் அப்பா ஒப்புக்கொள்வாரா? அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நேற்று நான் 2 மீன்களை பிடித்தேன். இன்னும் எத்தனையோ நான் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவே இனி இருவரும் சேர்ந்தே மீன் பிடிக்க வேண்டும். நாம் ஒரு பெரிய ஈட்டி வாங்கி எப்போதும் படகில் தயாராய் வைத்திருக்க வேண்டும். பழைய மோட்டார் வண்டியின் விசை விசிறி ஒன்றிலிருந்து அதை செய்யலாம். குவானபாகுவேல் அதை கூராக்கலாம். உடையாதபடி அதை சாணை பிடிக்க வேண்டும். என் கத்தி உடைந்து விட்டது. வேறு கத்தி வாங்கிக் கொள்ளலாம். ஈட்டியும் தயார் செய்யலாம். இந்த காற்று இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கும்? 3 நாள், அதற்கு மேலுங்கூட இப்படியே இருக்கலாம். நான் எல்லாவற்றையும் தயார் செய்து வைக்கிறேன். நீ உன் கையை கவனித்துக்கொள் என்றான் பையன். அவைகளை கவனித்துக்கொள்ள எனக்கு தெரியும். நேற்றிரவு இரத்தம் கக்கினேன். என் மார்பகத்தில் ஏதோ உடைந்து விட்டது போல் தோன்றுகிறது. அதையும் சரி செய்து கொள். படுத்து தூங்கு. உன் சலவையான சட்டையும் சாப்பாட்டையும் கொண்டு வருகிறேன். நன்றாய் தூங்கு என்றான் பையன். நான் போயிருந்த சமயத்தில் வந்த பத்திரிகைகளை கொண்டு வருகிறாயா என்றான் கிழவன். நீ சீக்கிரம் சுகமடைய வேண்டும். நான் தெரிந்து கொள்ள வேண்டியது அதிகம். நீயும் யாவற்றையும் சொல்லித் தருவாய். நேற்று ரொம்பவும் கஷ்டப்பட்டாயா? ரொம்ப என்றான் கிழவன். நன்றாய் தூங்கு, இளைப்பாறு. உணவும் பத்திரிகைகளும் கை காயத்திற்கு மருந்தும் வாங்கி வருகிறேன். பெத்ரகனிடம் மீன் வலை அவனுடையதே என்று சொல்ல மறந்து விடாதே. இல்லை, மறக்க மாட்டேன். கதவை திறந்து கொண்டு பையன் வெளியே சென்றான். பவளக்கல் பாறை பாங்கான பாதை வழியே போகும்போது அவனுக்கு மறுபடியும் அழுகை வந்துவிட்டது. அழுதான். அன்று மாலை மாடி ஹோட்டலில் பல யாத்ரீகர்கள் கூடியிருந்தனர். அவர்களில் ஒருத்தி துறைமுகத்தில் வீசும் காற்றில் எழும்பி விழும் கடலின் ஏற்றத்தில், அலைகளின் ஆட்டத்தில் நீண்டதொரு முதுகெலும்பும் நெட்டு நிமிர்ந்த கையும் ஒரு வாளும் நிமைப்பதைக் கண்டான். அது என்ன என்று பக்கத்தில் இருந்த ஒரு பணியாளனை கேட்டாள்.
முதுகெலும்பை காட்டியவரே, அது அப்பொழுது கடலோடு கலக்க காத்திருக்கும் வெறும் வெத்தெலும்பு கூடுதான். தீவிரன், மீன், மீச்சுறா என்றும் சொல்வார்கள். அவன் நடந்ததையே கூறவே விரும்பினான். சுறாக்களும் இவ்வளவு சொகுசான வாளுண்டென்று எனக்கு தெரியாது. எனக்கும் தெரியாது என்றான் அவளோடு இருப்பவன். பாதைக்கப்பால் தன் குடிசையில் கிழவன் மீண்டும் தூக்கத்தில் ஆழ்ந்திருந்தான். பக்கத்தில் பையன் அவனை கண்காணித்தவாறே உட்கார்ந்திருந்தான். கிழவனது தூக்கம் சிங்கங்களைப் பற்றிய கனவுகளால் நிரம்பி இருந்தது. முற்றும்.